இந்த குட்டி பையன் நிறைய முதலைங்க இருக்கிற ஒரு பண்ணைக்குள்ள போறான். உள்ள பார்த்தா ஒரு குகைக்குள்ள ஒரு மிகப்பெரிய ராட்சத முதல்ல இருக்குது. அதுக்கு இவன் அவன் கையில வச்சிருந்த சாக்லேட்ல அவனுடைய டெஸ்ட் பேப்பரை சுத்தி அதுகிட்ட தூக்கி போடுறான். அதுவும் அப்படியே கேட்ச் பிடிச்சி சாப்பிடுது. அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வந்து அவனை அங்கிருந்து தூக்கிட்டு போய் இனிமே நீ இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாது, நான் இந்த முதலைகள் எல்லாம் விற்க போறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த முதலைகளை வாங்குறதுக்காக காசு கொடுத்தவனுங்க அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. வந்து அங்க இருக்கிற எல்லா குட்டி முதலைகளையும் ரொம்ப சீக்கிரமா பிடிச்சிடுறானுங்க. ஆனா அந்த பெரிய முதலையை மட்டும் இவனுங்களால பிடிக்கவே முடியல. அது அந்த குகைக்குள்ள இருந்து வெளியவே வர மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம இவனுங்களும் அது கிட்ட போறதுக்கு ரொம்பவே பயப்படுறானுங்க. அதனால அவனுங்க அந்த குட்டி பையனுடைய அப்பா கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறானுங்க. அவரும் அந்த குகை கிட்ட வந்து அவருடைய கொம்பை வச்சு தட்டி அந்த ராட்சத முதலையை வெளியில வர வைக்கிறாரு. வெளியில வந்து அடுத்த செகண்டே அவனுங்க எல்லாருமே ஏகப்பட்ட மயக்க ஊசிகளை அந்த முதலை மேல செலுத்தி அதையுமே பிடிச்சிடுறானுங்க. இவனுங்க இந்த முதலைகள் எல்லாம் எதுக்கு பிடிச்சிட்டு போயிருப்பானுங்கன்னா அதுங்க எல்லாத்தையுமே வெட்டி கறியாக்கி சாப்பிடுறதுக்காக தான் பிடிச்சிட்டு போயிருப்பானுங்க. அந்த கேங்குடைய தலைவன் வந்து முதல்ல இந்த பெரிய முதலையை வெட்டுங்கடான்னு சொல்றான். அதனால அவனுங்க அதை வெட்ட வரானுங்க. ஆனா வெட்ட வர்றதுக்குள்ளேயே பார்த்தா அந்த முதல்ல அதை கட்டி வச்சிருந்த கயிறு எல்லாத்தையுமே அறுத்துக்கிட்டு பக்கத்துல இருந்த ஒரு ஆத்துக்குள்ள போய் பூந்துக்குது. அதனால பயங்கர காண்டான அந்த கேங் லீடர் என்ன பண்றானா அந்த குட்டி பையனையும் இன்னொரு பொண்ணையும் பிடிச்சிட்டு வந்து அப்படியே தலைக்கீழ கயிறுல கட்டி தொங்க விட்டு அந்த ராட்சத முதலையை வெளியில வர வச்சு அதுக்கு இவங்களை இரையாக்கலான்னு பாக்குறான். அவன் நினைச்ச மாதிரி அந்த ராட்சத முதலையும் வெளியில வருது. ஆனா வந்து அந்த குட்டி பையனை மோந்து பார்த்துட்டு எதுவுமே பண்ணாம விட்டுருது. உடனே இவனுங்க அந்த முதல்ல மேல மயக்க ஊசியை போட்டுடலான்னு பாக்குறானுங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த முதல்ல பயங்கர கோவப்பட்டு அந்த கேங்குடைய தலைவனை அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள போய் அவனை அப்படியே கடிச்சு சாகடிச்சிருது.